ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி சகுனம் பார்க்கலாமா? ரொம்ப அற்புதமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. கட்டாயம் இதை பார்க்கலாம். ஆனால் அதில் அப்சஸ் ஆகிடக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை பிடிச்சிக்கிட்டு உடும்பாக பிடிக்கக்கூடாது. ஆனால் இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சுருக்கமாக சொல்லணுன்னா பார்க்கலாம், ஆனால் பார்க்கக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா இது குழப்புறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இயற்கையிலங்க ஒவ்வொரு செயல் நடக்குது இல்லையா, இது தற்செயலாக நடக்கவே நடக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செயல் நடக்குது, இன்னைக்கு அது நல்ல செயலோ கெட்ட செயலுங்கிறது நாம் உருவாக்குனது. நல்லது கெட்டது என்பது இயற்கையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா, இது எல்லாமே எதுவுமே தற்செயலாக நடக்கவே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இது எல்லாமே தற்செயலாக நடக்குது, இது ஒரு கோஇன்சிடென்ஸுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் கர்மா. கர்ம வினைப்படி தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்க. அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. இது எல்லாமே ஒரு நிமித்தம். இப்போ இன்றைக்கி காலையில் நீங்கள் பேங்க் மேனேஜரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகணும், அது விஷயமா அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் 10 மணிக்கு அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அவரை பார்க்க முடியல. உங்கள் காரை டிராஃபிக் ஜாமில் மாட்டி 11:30 மணிக்கு தான் நீங்கள் அவரை போய் சந்திக்கிறீங்க. இப்போ இது கோஇன்சிடென்ஸு 11:30 மணிக்கு அப்படிங்கிறது கிடையாது. இது 11:30 மணிக்கு தான் நீங்கள் சந்திக்கணுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே விதிக்கப்பட்டது. அது உங்களுடைய கர்மா. இந்த 11:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகும். என்ன காரணம்னு கேட்டால், 10 மணிக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. உங்களுடைய நிமித்தம்னு சொல்லுவோம். இதுக்கு நிமித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கணும்னா இயற்கை உங்களுக்கு ஒத்திசைவாக இருக்கும். இப்போ நீங்கள் 10 மணிக்கு போயிருந்தீங்கன்னா அந்த மேனேஜரோட மனநிலை வேறு மாதிரி இருந்தது. 10 மணிக்கு 10:30 மணிக்கு அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். 10 மணிக்கு அவர் பெரிய சண்டையை போட்டுட்டு இருந்தார். 10:30 மணிக்கு தான் அவர் மனநிலை கொஞ்சம் அமைதியாக இருக்குது. 11 மணிக்கு அவங்க மனைவி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். 11:30 மணிக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க. போன உடனே அவர் உங்களை பார்த்த உடனே, ரொம்ப நாளாக சேங்ஷன் பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வாங்க பரவாயில்ல, ஒரு பிரச்சனைக்காக உங்களை நிறுத்தி வச்சுருந்தேன், இருந்தாங்க உங்கள் லோன் சேங்ஷன்ட்டுன்னு ஒரு கையெழுத்து போட்டுருவார். நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ லேட் ஆகி போச்சே, 10 மணிக்கு நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு 10 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் காரில் பதட்டமாக வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அது டிலே ஆகிருக்கு. ஸோ இந்த டிலே ஆனது கோஇன்சிடென்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு சகுனம் சரியாக இருந்தால் நீங்கள் தப்பாக போனால் கூட அந்த சூழ்நிலை உங்களை சரியாக மாற்றிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அன்றைக்கி நல்லது நடந்துருச்சு, ஒரு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சகுனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெரிய ஒரு விஷயமே அப்படி ஈஸியாக முடியுது அப்படின்னு சொன்னால் அன்றைய நாள் உங்களுக்கு சகுனம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். எது செஞ்சாலும் அன்றைக்கி கரெக்டாக இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே சின்ன சின்ன விஷயம், காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணுன்னு நினைப்பீங்க, கார் சாவியை எங்கேயோ வச்சுருவீங்க. அது பார்த்தா கடைசியில் பர்சுக்குள்ளே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு 1 மணி நேரமாக தேடுவீங்க. தேடிட்டு அப்புறம் கார் சாவி எடுத்துகிட்டு இப்போ காரில் ஏறி போய் உட்காருவீங்க. காரில் ஏறி போய் உட்காந்து என்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரத்தில் போயிடுவீங்க. எல்லாம் க்ரீன் லைட்டாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தா எல்லாம் ரெட்டாக இருக்கும். ரெட் லைட்டு போகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன் வீட்டில் பார்த்துட்டீங்க. சாவியை காணாமல் 3/4 மணி நேரம் நீங்கள் எனர்ஜியை விரயம் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது காரில் ஆஃபீஸ்க்கு 1/2 மணி நேரத்தில் போகிறது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கட்டாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு சகுனம் சரியில்லை என்று அர்த்தம். அடுத்த ஒரு இன்சிடெண்ட், அங்கே ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பாஸ் உங்களை கத்துவார். கிளியராக புரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி ஏதோ ஒரு கோளாறு, உங்களுக்கு உங்கள் எனர்ஜியே தப்பாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இமீடியட்டாக என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வேலையெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்க, கான்ஷியஸாக பிரேக் பண்ணுங்க. அந்த ரொட்டீனையே உடைங்க. கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. எங்கேயோ நீங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க, இல்லை உங்கள் மனநிலை எங்கேயோ தப்பான ஒரு மனநிலையில் இருக்கீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் எல்லா இன்சிடெண்ட்டும் தப்பாக போகும். அதனால் சகுனம் என்பது ஒன்று இருக்கிறது.
எப்போ நீ இயற்கையோட நாம் ஒத்திசைவோடு நம்ம இருக்கும்போது அந்த சகுனமும் நம்மளுக்கும் வாழ்க்கை இயல்பாகவே போகும். நம்ம முரட்டுத்தனமாக அதை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பயுமே என்னுடைய மனநிலை சரியாக இருந்தால் எப்பயுமே சகுனம் நன்றாகத்தான் இருக்கும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் நடக்கும். அது நடக்கலை அப்படின்னா, தடைப்படுதுன்னா அதுவும் நல்லதுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு காரணத்துக்காக தான் அதை நிறுத்துகிறது. போட்டு நோண்டாதீங்க, முரட்டுத்தனமாக அதை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கும். அதுக்காக சோம்பேறியாக உட்காரக்கூடாது. நாம் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே போகணும். அது தானாக வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும். அது கோஇன்சிடென்ஸு அல்ல, அது சரியாகத்தான் நடக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இந்த சகுனம் கரெக்டாக இருக்கா. இயற்கையில் இது எல்லாமே ஒரு சக்திங்க. காலையில் ஒரு மாதிரி அந்த சக்தி வேலை பார்க்கும், மத்தியானம் ஒரு மாதிரி வேலை பார்க்கும், ஈவினிங் சூரியன் அஸ்தமம் ஆகும்போது ஒரு மாதிரி வேலை பார்க்கும், இரவு வேறு மாதிரி வேலை பார்க்கும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நேரங்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக நமக்குள்ளேயும் வெளியேயும் அண்ட சராசரத்திலும் நமக்கு நடக்கிற சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை வந்து ரொம்ப துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னா அது கூட ஒத்திசைவாக இருக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ சகுனம் என்பது ஒன்று இருக்கிறது. அது பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், பிரமாதமாக போக ஆரம்பிச்சிடும். எதையும் நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, ஒத்திசைவாக இருங்க, சகுனம் கரெக்டாக நடக்கும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.